இப்ப கடக ராசிக்காரர்கள் இப்போ வந்துட்டு இந்த வருஷம் இந்த விஷயங்கள்லாம் தைரியமா முன்னாடி போய் பண்ணலாம் தயங்கிட்டே இருந்திருப்பாங்க. பண்ணலாமா பண்ண வேணாமா ஒரு பயம் இருக்கும். ஜோசியம் பார்த்திருப்பாங்க, பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அந்த கோயில் போ இந்த கோயில் போ எல்லா வகையான இதுவுமே பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் 2026 நீங்க இந்த விஷயத்த தைரியமா பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்த உங்க தைரியமா பண்ணலாம்? வீடு வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வேலை மாத்தணும்னு நினைச்சா மாத்திக்கலாம். குடும்பத்துல வந்து நான் வந்து பாருங்க, பிள்ளை ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்றான். பிள்ளைய திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அத நான் நிதானமா அதாவது என்னோட புத்தி சொல்றத கேட்டு நான் பிள்ளைய திருத்தணும்னு நினைச்சா செய்யலாம். பூர்வீக சொத்து பத்து இருக்கு. அது எனக்கு வரணும்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். வாங்கிடலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தாம்மா இருக்கு. கவலைப்படணும்ன்றது இல்ல. கவலை எதுவுமே கிடையாது. சரி, கடகராசிக்காரர்கள் இந்த இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரியான மோதிரம் போட்டுக்கலாம் இந்த கலர்ல. இந்த கடவுள போய் வழிபடலாம். கடகம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு முருகன போய் அதிகமா வழிபட சொல்லுவாங்க. முருகன போய் நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு கடகராசிக்காரர்கள் இந்த சீ ஃபுட் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்க சாப்பிடவே கூடாது. சீ ஃபுட்ட தொடவே கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த கடவுள போய் வணங்கலாம்னா எந்த கடவுள வணங்கலாம்? இப்ப பரிகாரம் அப்படின்னும்போது லேட்டஸ்ட்டா நாங்க வந்து ஒரு இதுக்கு போனோம். மீட்டுக்கு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, "மொளகா பஜ்ஜி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த கிரகம் பிரீத்தி ஆயிடும்." அப்படின்னு. நான் அங்கேயே அந்த ஒரு பெரிய சேனல், சேட்டலைட் சேனல்லயே தலையில அடிச்சுக்கினேன்.